என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோகா நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் பார்த்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. மக்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலையில் நமக்கு பெண்ணாளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் இந்த மாணவர்கள். அவர்களில் பவித்குமார் அருண் ஒரு அற்புதமான ஏகபாத ஆசனத்தை காலை தூக்கி தோளில் போடப் போகிறார்கள். அடுத்த 2 மாணவர்கள் கிஷோர், சஞ்சய் சர்வ அங்க ஆசனத்தை செய்ய போகிறார்கள். இவர்கள் ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதனுடைய தாளாளர், அதனுடைய யோகாசன ஆசிரியர்களும் கலைமாமணி பட்டம் பெற்றவர்கள். மாணவர்களை சரியாக பயிற்சி செய்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போற்றத்தக்கவர்கள். இப்பொழுது நமது மாணவர்கள் இந்த ஏகபாத ஆசனத்தையும் சர்வாங்க ஆசனத்தையும் செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சர்வாங்காசனத்தை செய்யுங்கள், ஏகபாத ஆசனத்தை செய்யுங்கள். பார்க்கலாம். காலை மடக்கி வைங்கடா. சர்வாங்காசனம் நீங்கள் பண்ணு. ஏகபாத ஆசனம் பண்ணுவேன். காலை மடக்கு. காலை உள்ள மடக்கடா. அனாசாயமாக செய்கிறான் ஏகபாதாசனம். அதே மாதிரி சர்வாங்காசனமும் அனாசாயமாக செய்கிறாங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். காலை நல்ல உள்ளே இழுன்னா. இந்த காலை இழுறா. இந்த சர்வ அங்கங்களையும் சரியாக்கக்கூடிய ஆசனம் தான் சர்வாங்காசனம். இதை பண்ணிட்டாலே அவங்களுக்கு உடம்பு சரியாகும். காலையில் ஒரு 200 எண்ணிக்கை, சாயங்காலம் ஒரு 200 எண்ணிக்கை மாணவர்கள் செய்தாலே போதுமானது. நிறைய ஆசனங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல. அதே மாதிரி தான் ஏகபாத ஆசனம் செய்கிறாட்டான்னா மற்ற ஆசனங்கள்லாம் அவனுக்கு அத்துப்படி. அது ரொம்ப கடினமான ஆசனம். காலத்துக்கு தோளில் போடுங்கிறது. சில சமயம் வீட்டில் கால் வலிக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, காலத்துக்கு தோளில் போட்டுக்கோமாங்க. ஒரு பேச்சு வழக்கில் காலத்துக்கு தோளில் போடுறா கால் வலி வராதுன்ட்டு. அதே மாதிரி பந்துக்கண்ணை முட்டு, ஷோல்டர் முட்டு, அப்புறம் இடுப்பு பந்துக்கண்ணை முட்டு, இதுகளெல்லாம் வளைக்கக்கூடியது. மெதுவாக அந்த ஆசனத்தை கலைங்க. நல்ல மூச்சு வாங்க. அங்கே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மாணவர்கள் மற்ற போட்டிகளிலும் கலந்து கொள்ளலாம், மற்ற விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ளலாம். நிச்சயமாக அவர்கள் அதிலே முதல் பரிசு பெறுவார்கள். அது பாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, கோல போட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற எந்த விதமான போட்டிகளாக, பேச்சு போட்டிகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த மாணவர்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி பெறக்கூடிய தகுதி தானாகவே வந்துவிடும். ஏன்னா மனோதிடம், ஒரு வில் பவர் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே வந்து விடுகிறது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா மாணவர்களும் கற்று வாழ்க்கையில் உயர்ந்து பெரிய பெரிய உதவிகளை, பெரிய பெரிய உயர் பதவிகளை பெற்று நீண்ட நாள் நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.